ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாரா ஜோன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ரோட்டு கடையில் விற்கக்கூடிய பானிபூரி தான் பார்க்க போகிறோம். பானிபூரி வந்து ரோட்டு கடையில் விற்க அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டுக்கு நம்ம இப்போ எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாவுலாம் பெசியவே தேவையில்லை. இதுக்கு மாவு பெசியாமல் ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி, செஞ்சிடலாமா? பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சாரா ஜோன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இதுதான் வந்து பானிபூரி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து அவிச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காரத்தூள், அப்புறம் கொஞ்சமாக புளியை ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து புதினா, மல்லி, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மாவு பெசியாமல் பண்ண போகிறோம்னு சொன்னேன். அது இதுதான். இது பாருங்க, ரெடிமேட் பானிபூரி வத்தல். நம்ம வந்து மாவு பெசஞ்சு செய்யலாம், இருந்தாலும் கடைகள்லாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இதை வச்சு தான் இப்போ வந்து பொரிச்சு பானிபூரி மேக் பண்ண போகிறோம். சரி, எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். மல்லித்தழை, மல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் புதினா, இதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். அரைச்சதை நல்லா வந்து வடிகட்டிட்டேன். இப்போ வந்து புளி தண்ணியை வந்து அது கூடவே ஆட் பண்ணி வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான், பானி தண்ணி ரெடி பண்ணி ஆயிடுச்சு. மூடி வச்சிடலாம். அடுத்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா பிசைஞ்சு அதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்தூள் இது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஓகே, உருளைக்கிழங்கு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க, அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது கூட நம்ம வந்து வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து இப்போ கோஸு, கொஞ்சம் கேரட்டு வேணும்னா, இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. எங்களுக்கு கோஸு கேரட் சேர்த்து சாப்பிட பிடிக்குன்றதுனால வந்து நான் இதை சேர்க்குறேன். இப்போ வந்து இது கூடவே இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் இந்த உருளைக்கிழங்குல பட்டாணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த பானிபூரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். வானல வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பானிபூரி வத்தலை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வருது. நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பானிபூரி இப்போ ரெடி பண்ணி ஆயிடுச்சு.
ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் எப்படி அந்த உருளைக்கிழங்கு இந்த இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுன்ட்டு காட்டுறேன். இது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் செஞ்சுருக்கோம்ல, அதனால் வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பானிபூரியில் நல்லா ஓட்ட போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் பூரி. கடையில் விற்கிற மாதிரி இந்த ரோட் கடையிலலாம் இதுதான் வாங்கி செய்வாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சிடலாம். அதுக்கடுத்து இந்த கோஸு, கேரட்டு, வெங்காயம். வச்சிடலாம். இது பானி தண்ணி. அவ்வளோதான் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். பானி தண்ணியை ஊற்றிக்கிட்டேன், பானியில் ஊற்றிக்கிட்டேன் பூரியில். செம்மையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கிறது. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.